துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, स्तुति के बीच वास करने वाले पवित्र पिता, வானத்திற்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரமுள்ள தேவனே, आकाश और पृथ्वी और सभी के अधिकार, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலங்களை காணும் ஸ்தோத்திரம். आशीष के इस पवित्र सुबह की घड़ी के लिए धन्यवाद। கிருபையாய் கடந்து வந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். अनुग्रह से पिछले दिनों में आंखों की पुतली की तरह संभाला। மறுபடியும் இந்த காலவெளியில நீ ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்த்து உங்கள் அன்பு இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம். दोबारा इस सुबह के समय में आपका आराधना करने के लिए इकट्ठा किया उसके लिए धन्यवाद। இந்த நாளிலும் இந்த குருத்தலை ஞாயிற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். और इस दिन की खजूर की डाली के व्यवहार के लिए धन्यवाद। 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து 2000 साल पहले आप हमारे लिए इस पृथ्वी पर आए ராஜாதே ராஜாவாய் நீர் கடந்து வந்தீர். और राजाओं के राजा बनकर आए। அந்த ராஜாவை நாங்கள் ஆர்ப்பரித்து ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்த அன்பு இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம். उस राजा का दंडवत करने आराधना करने हमें इकट्ठा किया उसके लिए धन्यवाद। ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தை நீர் பொறுப்படுத்துகிறீர். परमेश्वर इस प्रार्थना के समय को आप जिम्मेदारी ஆமென். கர்த்தருடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். और आपका अनुग्रह हमारे बीच है। ஆடுகிற பாடலை ஆசீர்வதியும், गाना वाले गीतों को आशीष துதி ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதியும், स्तुति प्रशंसा को आशीष कीजिए। ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் பாட எங்களுக்கு கிருபை செய்யும். आत्मा और सच्चाई से गीत गाने हमें कृपा कीजिए விசேஷமாக இந்த மின்சார தடைகளை எங்களுக்கு நீர் மாற்றுகிறேன். और विशेष रूप से रुकावटों को हमारे लिए இந்த बदलो। ஆராதனைக்கு தடையா இருக்காதபடி இயேசுவே இந்த மின்சாரம் ஆண்டவரே எங்களுக்கு வர கர்த்தருக்கு செய்யும். और आराधना में कोई अड़चन ना हो, उस प्रकार वो इलेक्ट्रिसिटी आने दे। பாடுகிற பாடலில் நம்முடைய கிருபை இருக்கட்டும். गाने वाले गीतों में आपका துதி कृपा रहना है। ஸ்தோத்திரங்களில் நம்முடைய கிருபை இருக்கட்டும். स्तुति प्रशंसा में आपका कृपा ஜெபத்தில் रहना है। நம்முடைய கிருபை இருக்கட்டும். प्रार्थना में आपका कृपा रहना है। கர்த்தருடைய வார்த்தையில நம்முடைய கிருபை இருக்கட்டும். और परमेश्वर के वचन में आपका कृपा रहना இந்த है। வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசும். और अपने वचन के द्वारा हमसे बात ஆமென். कीजिए। கடந்து வந்தோட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். आए हुए लोगों के लिए இந்த धन्यवाद। வந்தோட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரத்தில் கொண்டு வாரும். जाने वाले उन्हें भी जल्दी लेकर நாங்கள் आए। ஆமென். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर महिमा आप ही को देते हैं। சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். हम कुछ गीत गा के परमेश्वर की महिमा करेंगे। துதி கன மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே என்று பாடி வந்தோம். सारा स्तुति आदर और महिमा हमारे यीशु राजा को। கிறிஸ்துவுக்குள் வாழ எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. अगला गीत है कि मैं मसीह में जी रहा हूँ, मुझे हमेशा विजय मिलेगा। ஆமென்.
இன்னைக்கு குருச்சோலை ஞாயிறு. आज जो है खजूर की डाली का रविवार है। என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடுவேன். और वो गीत कहता है कि मेरा राजा जो है वो आगे चल रहा है और मैं खजूर की डाली को पकड़कर होसन्ना गीत गाऊंगा। பாடி நாம் கர்த்தரை மகிழ்த்துவோம். इसलिए हम ये गीत गा के परमेश्वर की महिमा करेंगे। கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் விஜயம். मसीह में जीने वाले को मुझे हमेशा विजय है। கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நான் தலைவிடவே மாட்டேன். நான் தலைவிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சோதனை நதியாரெல்லாம் என் நேசர் பரிந்து கொண்டார். சோதனை நதியாரெல்லாம் என் நேசர் பரிந்து கொண்டார். சிலுவையில் அறிந்துவிட்டார், சிலுவையில் அறிந்துவிட்டார். இயேசுவாலே மீது துடித்தார், இயேசுவாலே மீது துடித்தார்.
Amen. Praise the Lord. Hallelujah. ஒரு பாட்டு இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடு. யார் முன்னே செல்கிறார்? कौन हमारे आगे चल रहे हैं? Amen. Hallelujah. யார் முன்னே செல்கிறார்? இயேசு ராஜா. Praise the यीशु Lord. राजा हमारे आगे ஆமென். चल रहे இயேசு ராஜா முன்னே செல்லும்போது என்ன நடக்கும்? हैं। तो जब वो आगे चलते तो क्या होगा? இயேசு ராஜா முன்னே செல்லும்போது என்ன நடக்கும்? जब यीशु राजा आगे चलते तो क्या होगा? ஆமென். கோணலானவர்களை அவர் செவ்வையாக்குகிறார். जो ऊबड़ खाबड़ रास्ते उसे सीधा करते ஆமென். हैं தடைகளை அவர் நீக்குகிறார். Praise the Lord. और वो रुकावटों को हटाते हैं। விசுவாசத்தோடு பாடுவோம். நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு வழிகளை திறந்து கொடுப்பார். हम Praise the Lord. विश्वास के साथ गीत गाएंगे, परमेश्वर हमारे लिए मार्ग खोलेंगे। ஆமென். Praise the Lord. यीशु राजा मुन्ने सलगिरार, होसन्ना गीत पाड़ो। यीशु राजा मुन्ने सलगिरार, होसन्ना गीत पाड़ो। मेरा सेंडियो, होसन्ना जय हे, होसन्ना जय हे, होसन्ना जय नमः। होसन्ना जय नमः। यीशु राजा मुन्ने सलगिरार, होसन्ना गीत पाड़ो। यीशु राजा मुन्ने सलगिरार, होसन्ना गीत पाड़ो। हालेलुया स्तुति महिमै, என்றும் हालेलुया स्तुति महिमै। हालेलुया स्तुति महिमै, என்றும் हालेलुया स्तुति महिमै। यीशु राजा एक राजा, यीशु राजा एक
தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. आत्मा के उपयोग के लिए पढ़िए जकरिया का किताब 9वां अध्याय 9वां वचन। சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். यहाँ हमने एक वचन को पढ़ा, சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். जकरिया 9वां अध्याय 9वां वचन। அதாவது இங்கிலீஷ்ல எடுத்தால் Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on the donkey, called the toe of a donkey. ஆமென். ஹalleluya. हालेलुया। இங்கே நல்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். यहाँ हमने एक अच्छा वचन पढ़ा, ஆமென். சகரியா ஆமென் தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. जकरिया भविष्यद्वक्ता के द्वारा दिया गया वचन है ये। இயேசு கிறிஸ்துவின் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பிறப்பின் நிலைமைகளை அதோடு கூட அவர் எருசலேமுக்கு ராஜாவாய் கடந்து போகிற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். यीशु मसीह के जन्म की स्थिति को और कैसे वो राजा बनकर यरूशलेम में प्रवेश करेंगे उसे वो यहाँ पे कहता है। அவர் சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேமின் குமாரத்தியே நீ கம்பீரி. हे सियोन बहुत से मगन हो, हे यरूशलेम जय जयकार कर, இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். क्योंकि तेरा राजा तेरे पास आएगा। ஹalleluya. हालेलुया। எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் குருத்தோலை நியாயம். सब जानते हैं कि आज खजूर की डाली का रिवाज இந்த है। குருத்தோலை செய்தி குறித்து நாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமான நிலைமையில தேவன் வார்த்தைகளை தருகிறார், நாம் அதை தியானித்து வருகிறோம். और इस खजूर की डाली के दिन में जो है परमेश्वर हर साल जो है नया वचन देते हैं और हम उसे ध्यान நாம் करते हैं। ஜெபத்துல கேட்டது போல ஒரு கழுதை குட்டி அது ஆமென் கட்டப்பட்டு இருந்தது, அதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். जैसे हमने प्रार्थना में सुना एक गधा जो है वहाँ पर बांधा होता है, उसके बारे में हम ध्यान करते हैं। அதோடு கூட குருத்தோலைகளை யார் பிடிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தியானிச்சிருக்கிறோம். और खजूर की डाली कौन पकड़ सकता है वो हमने ध्यान किया है। ஆமென். போன வருஷத்துல எருசலேமில இயேசு கிறிஸ்து குருத்தோலை பிடித்து ஜனங்கள் அங்கே போய் அவரை வரவேற்று எருசலேமில் நடந்த சம்பவங்களை நாம் ஸ்தோத்திரம் கடந்த வருஷத்துல நாம் தியானிச்சோம். और पिछले वर्ष हमने ध्यान किया कि यरूशलेम में जब यीशु मसीह गए तो वहाँ पर क्या हुआ हमने वो ध्यान किया। ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரே பிரசங்கத்தை பண்ணா உங்களுக்கு பாஸ்டர் தான் போன வருஷம் பண்ணாரு இது சொல்லி கொஞ்சம் உங்களுக்கு என்ன வரும்? क्योंकि यदि हर साल एक ही प्रचार करें तो आप ऐसे सोचेंगे क्या हमेशा एक ही है। ஏன்னா ஆண்டோட வார்த்தை நம்ம தியானிக்கும் போதெல்லாம் அது புதுசாய் நமக்கு வெளிப்படுகிறது. क्योंकि जब हम परमेश्वर के वचन को ध्यान करते हैं हमारे लिए नया होता है। தேவனுடைய வார்த்தைகளை நாம் எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்விதம் தான் கர்த்தர் இங்கே கிரியை செய்வார். और जितना हम परमेश्वर के वचन को स्वीकार करते हैं उतना परमेश्वर क्रिया करते हैं। நாம் அதை புதிதாக அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது புது புது காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். जब हम उसे नया करके स्वीकार करते हैं तो परमेश्वर में नए कार्य को प्रकट இங்கே करते हैं। ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சகரியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். यहाँ पर यीशु मसीह के बारे में जकरिया भविष्यद्वक्ता कहता है, சீயோன் குமாரத்தி மிகவும் நீ களிகூரு. பிரைஸ் தி हे सिय्योन बहुत सी मगन हो, எருசலேம் குமாரத்தி கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். हे यरूशलेम जय जयकार कर क्योंकि तेरा राजा तेरे पास आएगा। ஏன் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்க வேண்டும், ஏன் நாம் ஸ்தோத்திரம் அதாவது களிகூர வேண்டும், கம்பீரிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். क्यों आपने मगन करना है और जय जयकार करना है? वचन कहता है क्योंकि तेरा राजा तेरे पास आएगा। இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது சகோதரனே சகோதரியே உன் ராஜா உன்னிடத்திலே அவர் வருகிறார். आज परमेश्वर का वचन आपको देख के कह रहा है कि जो आपका राजा जो आपके पास आ रहा है அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ராஜா மாத்திரமல்ல அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். और वो केवल राजा नहीं वो राजाओं के राजा है। அவர் கர்த்தர் மாத்திரமல்ல கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். वो केवल प्रभु ने प्रभुओं के प्रभु है। அவர் தேவன் மாத்திரமல்ல தேவாதி தேவன் என்பதை நாம்
வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். वो परमेश्वर नहीं, वो सबसे ऊंचे परमेश्वर है। அதே மாதிரிதான் அவர் ராஜா மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். उसी तरह केवल राजा नहीं, वो राजाओं के राजा बन के हमारे बीच आए हैं। ஆராதனையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह के आराधना में सुनने वाले प्यारे लोगों, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். वचन कहता है कि तेरा राजा तेरे पास आएगा। ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த ராஜா வருகிறார் என்றால் ये राजा तेरे पास आएगा, उसका अर्थ है அவர் எப்படி வருகிறார்? ஸ்தோத்திரம். वो कैसे आ रहे என்று हैं। நாம் இந்த வசனத்தை தியானித்து நாம் ஜெபத்து நேரே நாம் கடந்து செல்வோம். वो हम इन वचनों में ध्यान करके प्रार्थना की हो जाएंगे। முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிங்க. मत्ती का किताब 21वां अध्याय 4वां இதோ वचन। உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் ஆ. கழுதையின் மேலும் ம். கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரனுக்கு சொல்லுங்கள் என்று. ஆமென். பாருங்க, அதாவது வேதம் சொல்லுகிறது ராஜா வருகிறார். அவர் எப்படி வருகிறார் என்று சொன்னால், और वचन कहते हैं कि राजा आएगा, तो कैसे आएगा। இந்த வசனத்திலே மத்தேயு சுவிசேஷகர் இவ்விதமாய் சொல்லுகிறார். Praise the Lord. यहाँ पे मत्ती सुसमाचारक इस प्रकार कहता है, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். और तेरा राजा तेरे पास आता है, वह नम्र है और गधे पर बैठा है, वरन लादू के बच्चे पर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता அந்த है। ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, उस राजा के बारे में वचन कहता அந்த है, ராஜா என்ன செய்கிறார்? உன்னிடத்திலே அவர் வருகிறார். वो राजा जो है तेरे पास आता அப்ப है। இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना அந்த में ராஜா ஆமென் இயேசு ராஜா ஆமென் நம்மிடத்துல வரும் பொழுது ஸ்தோத்திரம், यीशु राजा जब हमारे पास आते நாம் हैं, என்ன செய்யணும்? हमें क्या करना है। Praise the Lord. அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? उनका हमें क्या करना है। வரவேற்கணும். Praise the Lord. उनका हमें स्वागत करना है। ஹalleluya. Hallelujah. இயேசு ராஜா அவருடைய பிரசன்னம் ஆமென் நம்மிடத்துல வரும் பொழுது यीशु राजा का प्रशंसा हमारे बीच ஆமென் आने அவரை வரவேற்கிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Praise the उसका Lord. स्वागत करने के लिए हमें तैयारी में रहना है। காரணம் ஸ்தோத்திரம், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். Praise the Lord. कारण वो राजाओं के राजा है। இப்போ ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ராஜா ஒரு பிரதான் மந்திரி சோதரை ஆராதி இங்கே வருகிறார் என்று சொன்னால் यदि आज दुनिया का कोई राजा अगर प्रधानमंत्री यहाँ पे आए तो அவர்கள் வரவேற்கிறதற்கு முதலாவதாய் நல்ல ஒரு மஞ்ச் மேடை ஒன்று ஆயத்தம் பண்ணுவார்கள். और उसके आने से पहले जो उसके लिए एक मेज को एक मंच को तैयार करेंगे। இப்படி பல காரியங்களை அவர்கள் ஆயத்தம் பண்ணி அவரை வரவேற்கும்படியாக அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். ऐसे अनेक कार्यों का तैयारी करके उनके लिए वो स्वागत के लिए तैयार रहते இதே हैं। போல இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, उसी तरह सुबह की आराधना में வசனம் சொல்லுகிறது அந்த ராஜா அவர் உன்னிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். वचन कहते हैं कि वो राजा तेरे पास आता அவர் है உன்னிடத்தில் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். और वो तेरे पास आए हैं। அப்ப வந்திருக்கிற ராஜாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் வரவேற்க வேண்டும். तो ஸ்தோத்திரம். जो राजा हमारे पास है उनका हमें स्वागत करना அவர் है। இன்னைக்கு மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நம்மத்தில் வருகிறார். वो केवल आज ही नहीं, जब भी हम प्रार्थना करते हैं हमारे पास पास आते हैं। 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடும் பொழுது ராஜாதி ராஜா அங்கே நடுவிலே கலந்து வருகிறார். और दो जन उनके ना 2 जन 3 जन के नाम में इकट्ठा होते हैं, तो राजा जो उनके बीच आते அப்போ हैं, அவரை நாம் வரவேற்க வேண்டும். तो ஸ்தோத்திரம். उनका हमें स्वागत करना அவரை है, நாம் ஆராதிக்க வேண்டும். Praise उनका the Lord. हमें आराधना करना இன்னைக்கு है। நாம் சில நேரத்தில் ஆராதனையில சொல்லுகிறேன், நாங்கள் வாருங்கள் நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறேன். और ऐसे आराधना में से कहते हैं कि हम सब खड़े होकर परमेश्वर का आराधना ஏன் நான் करेंगे। இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ऐसा दास क्यों कहते हैं? ராஜாதி ராஜாவின் பிரசன்னம் ஆலயத்தை நிரப்புகிறது. क्योंकि राजा के राजा का Amen. प्रशंसा जो कलीसिया को அந்த करता है, பிரசன்னத்தை வரவேற்கிறது நீங்கள் எழும்பி நிறுங்கள் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Praise the Lord. उनकी प्रशंसा का स्वागत करने के लिए आपको खड़े रहने के அப்படி நாம் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுகிறார், அவர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம். ऐसे जब हम खड़े रहकर आराधना करते हैं तो
परमेश्वर उसका आदर करते हैं। இவ்விதமாய் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆமென் நம்மிடத்தில் வந்து ராஜாவை நாம் வரவேற்க வேண்டும் उसी சகோதரர். तरह परमेश्वर के लोग हम जो हमारे बीच राजा थे तो उनका स्वागत करना இப்போ है। ஒரு கிரிக்கெட் வீரர் கொஞ்சம் சதம் அடிச்சிட்டாங்கன்னா जो वो सेंचुरी करता है तो ஆமென் மக்கள் எல்லாம் எழும்பி அப்படியே கைகோஷமிட்டு அவர்களை வரவேற்பாங்க तो சகோதரர். सभी लोग जो है वो खड़े होकर उनका स्टैंडिंग ऐसा वर्षन करते हैं। அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட்டர் வீரர் அதை அந்த வரவேற்பு ஏற்றுக்கொள்கிறதுக்கு தன்னுடைய மட்டையை தூக்கி அதை அவர் காண்பிப்பார். और जो वो क्रिकेटर जो है उसका अंगीकार करने के लिए अपने बैट को उछालकर दिखाता உங்களுடைய है நான் வரவேற்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். कि मैं तुम्हारे इस स्वागत को मैं अंगीकार करता हूँ। ஆமென். ஒரு கிரிக்கெட்டர் வீரர் ஒரு சதமடித்து ஜனங்கள் அவரை வரவேற்கிறதற்கு அவ்வளவு ஆர்ப்பரிப்பார் என்று சொன்னால் यदि एक क्रिकेटर के सेंचुरी में यदि लोगों को उसका इतना जय जयकार करना है तो அந்த கிரிக்கெட்டர் மட்டையை காண்பித்து அதை வரவேற்பு ஏற்றுக்கொண்டார். और वो क्रिकेटर जो है उसके बैट को उठा के उससे अंगीकार அந்த भी இயேசு करता கிறிஸ்துவை है। நீங்கள் வரவேற்கும் பொழுது ஸ்தோத்திரம். लेकिन जब हम यीशु मसीह का स्वागत करते அவர் हैं சிலுவையிலே அவர் தம்முடைய தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்தி மகளே இதற்காக தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் உன்னை வரவேற்பார். वो क्रूस में जो अपना दर्शन दिखा के वो कहते हैं कि बेटा बेटी मैंने इसीलिए तुझे चुना है। தன்னுடைய ஆபீஸ்வரது சிலுவை உனக்கு காண்பித்து மகனே மகளே என்னை வரவேற்கும்படியாக என்னை ஆராதிக்கும்படியாக தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். और अपने क्रूस के दर्शन को दिखा के कहते हैं कि बेटा बेटी मैंने इसीलिए तुझे पुकारा है। உன்னுடைய வரவேற்பை நான் ஏற்றுக்கொண்டேன். तेरे जय जयकार को मैं अंगीकार करता நான் हूँ உன்னை ஆசீர்வதிப்பேன் और मैं तुझे आशीष என்று करूंगा। கர்த்தர் நமக்கு அங்கே வாக்கு கொடுப்பார். ऐसा परमेश्वर में वहाँ प्रतिज्ञा இப்போ देते கிரிக்கெட் हैं। வீரர் எத்தனை சதம் அடித்தாலும் அவன் பெறுகிற பணத்தை நமக்கு ஒண்ணு கூட தர மாட்டான். और क्रिकेटर जो कितना भी सेंचुरी मारे वो अपना जो पैसा कमा हमें नहीं நீங்க देगा। தான் பணம் செலவழிச்சு நேரத்தை செலவழிச்சு டிவில உட்கார்ந்து கடைசி வரை பார்க்கணும் தவிர அதுல ஒரு பைசா நமக்கு கிடைக்காது. और जो है आप भी लोग जो है पैसा खर्च करके इतना बहुत समय टीवी में बिता के जो है आपका ही सब वेस्ट होता है। ஆனால் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது लेकिन जब परमेश्वर का ஆமென் आराधना கர்த்தரை करते हैं, நாம் ஆராதிக்கும் பொழுது जब हम परमेश्वर का आराधना அவரை करते हैं, நாம் வரவேற்கும் பொழுது जब हम उनका स्वागत करते हैं, வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता அந்த है இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதி. कि मैं उस स्थल में आके तुझे आशीष யாத்திரா करूंगा। 18 அதிகாரம் 20 வசனம் அதுதான் சொல்லுகிறது. निर्गमन 18 में हम देखते हैं, 20 வசனத்திலே வாசிக்கிறோம். 20 वचन में हम देखते हैं, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என் நாமத்தை வரவேற்கிற எந்த இடத்துல வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். और जिस स्थान में मेरा नाम लिया जाएगा उस स्थल में आके मैं तुझे आशीष करूंगा। வேதம் சொல்லுகிறது அந்த ராஜா உன்னிடத்துல வந்திருக்கிறார். और वचन कहते हैं कि वो राजा तेरे पास आए வந்திருக்கிற हैं ராஜாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிப்போடு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாம் அவரை வரவேற்போம். और जो आए हुए राजा उनका हम सम्मान देके उनका स्वागत करेंगे। யோவான் 16 அதிகாரத்துல பாருங்க और यूहन्ना 11 अध्याय में ஆமென் देखिए, லாசரு மரித்து போனார். ஸ்தோத்திரம். और लाजर जो है वो मर गया था மரித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஊருக்கு அவர் அங்கே கடந்து போகிறதை நாம் और பார்க்கிறோம். वो मरने के बाद यीशु मसीह वहाँ पर उस गांव में जाते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम पे वहाँ அப்படி இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஊருக்கு அவர் கடந்து போகும்போது यीशु मसीह उस गांव में जाते समय வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. वचन कहता है, யோவான் 11 அதிகாரம் 28 முதல் 32 வசனத்தை வாசிப்பு வந்து சொன்னா यूहन्ना 11 का 28 से 32 हम देखते வேதம் हैं। சொல்லுகிறது ஆமென் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து बहन मरियम को जो है गुपचुप वो வசனம் बुलाती है சொல்லுகிறது போதகர் வந்திருக்கிறார். और वो कहती है गुरु यहाँ आए हैं। போதகர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே गुरु यहाँ आए ऐसे कहते ही வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே वचन कहता है 29 வசனம் சொல்லுகிறது அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்திலே போனார். 29 वचन में कहा गया है वो यह सुनते ही वो तुरंत उठकर उसके पास आई। மரியா பேசலாம். मरियम அப்ப போதகர் வந்த உடனே तो गुरु के आते ही இயேசு ராஜா வந்திருக்கிறார். यीशु राजा आए हैं। மார்த்தா சொல்லுகிறார் மரியாளை பார்த்து உன்னிடத்தில் ராஜா வந்திருக்கிறார். मार्था जो है मरियम से कहती है कि हमारे बीच राजा आए உன்னை हैं தேடி ராஜா வந்திருக்கிறார். और तुझे खोज कर राजा आए हैं। வந்திருக்கிற ராஜா சும்மா வரமாட்டார். லாசரு எழுப்ப வந்திருக்கிறார். और जो राजा है वो खाली नहीं आएंगे, वो लाजर को जी उठाने இந்த आएंगे। வார்த்தையை ஆவிஸ்
ஸ்தோத்திரம் மரியாள் கேட்ட உடனே इस शब्द को मरियम सुनते ही மரியாள் வீட்டில் உட்கார்ந்தல ஸ்தோத்திரம் मरियम घर पे नहीं बैठी। வேதம் என்ன சொல்லுகிறது वचन क्या कहता है? அவள் அதை கேட்ட உடனே அவள் சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் वो Praise the Lord. सुनते ही तुरंत उठकर उनके पास आई। அவள் என்னத்துக்கு போறான்னு சொன்னால் और वो क्यों गई? தன்னுடைய வீட்டிலே இயேசுவை வரவேற்கிறதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவள் அங்கே கடந்து போனதை वो பார்க்கிறோம் अपने घर में यीशु का स्वागत करने वहां இயேசு जाती है। வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு பார்க்க வேண்டி இருக்கல नहीं, यीशु का आने तुम्हें बाद में उनके Hallelujah. को कैसा होने இயேசு வரட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் நினைக்கல यीशु ஸ்தோத்திரம் का आने तो फिर बाद में उनका जो जिम्मेदारी இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே वो ஸ்தோத்திரம் यीशु आए वो सुनते ही தன் வீட்டிலிருந்து எழும்பி கடந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது அவரை வரவேற்க முடியாய் அவள் அங்கே கடந்து போனாள் वो ஸ்தோத்திரம் अपने घर से तुरंत उठ के उनका स्वागत करने जाती है। வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக वचन कहते हैं प्यारे लोग, அவள் அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் அவரை வரவேற்க கடந்து போகிறாள் और उनका स्वागत करने जाती है। எல்லாரும் பார்க்கிறார்கள் இவள் அப்படி எழுந்து ஓடி போகிறதை பார்க்கிறார்கள் और सब वहाँ देखते ही वो कैसे उठकर भागकर जाती है। மரியாள் அப்படியே அழுது கொண்டே அவள் போகிறாள் ஸ்தோத்திரம் मरियम जो है वो रोते उनके पास जाती है எல்லாரும் அவளுக்கு பின்னால போனார்கள் और ஸ்தோத்திரம் सब उसके पीछे पीछे जाते हैं। ஆமென் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்த உடனே और जहाँ पर यीशु थे वहाँ जब मरियम आई, வேதம் சொல்லுகிறது அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அங்கே வரவேற்கிறதை நாம் பார்க்கிறோம் और उसे देखते ही उसके पांव पर गिर पड़ी और कही, हे प्रभु, ऐसे करके उन्हें स्वागत किया। மரியாளின் வரவேற்பு வித்தியாசமானது और मरियम का Amen. स्वागत जो है वो अलग है। அவள் யாரும் ரோட்ல அது நடந்த சம்பவம் வீட்டில் நடந்த சம்பவம் இல்ல ரோட்ல நடந்த சம்பவம் वो Praise the Lord. घर में नहीं हुआ, ये रास्ते पर हुआ। யாரும் ஏதோ நினைப்பார் என்று சொல்லி நினைக்கவில்லை कोई சொல்றார் कुछ सोचेगा, उसने ऐसा नहीं सोचा। அவள் உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டார் वो तुरंत जो है यीशु के पांव में गिर पड़ी வாரும் என் வீட்டுக்கு வாரும் ஆண்டவரே कि मेरे घर आओ, हे நீர் எங்க வீட்டில் இருந்து இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லி कि यदि आप यहाँ होते तो हमारे साथ ऐसा नहीं தன்னுடைய होता। நிலைமை அவள் குறிக்கிறதை பார்க்கிறோம் ऐसा वो अपने परिस्थिति को उनसे அப்ப कहती இதுல है। என்ன புரிகிறோம் என்று சொன்னால் तो यहाँ पर हम क्या समझते இயேசு हैं? வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது மரியாள் இயேசுவை வரவேற்க அவள் அங்கே கடந்து போனாள் ஸ்தோத்திரம் यीशु आ रहे ऐसा सुनते ही मरियम जो उनका स्वागत करने जाती ஆகியால் है। வேதம் சொல்லுகிறது உன்னிடத்திலே ராஜா வருகிறார் என்றார் ஸ்தோத்திரம் और वचन कहते हैं कि तेरे बीच राजा आता உன் है ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று और तेरा சொன்னார் राजा तेरे पास आएगा। நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் और तो तुम्हें क्या करना है? அவரை நீ வரவேற்க வேண்டும் हमें आप उनका स्वागत करना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா நீ அவரை வரவேற்கும் பொழுது जब आप उसका स्वागत करेंगे கர்த்தர் அற்புதங்களை செய்வார் परमेश्वर अद्भुत कार्य மரியாள் करेगा। அதைதான் செய்தார் ஸ்தோத்திரம் मरियम ने वही किया। இயேசுவாகிய ராஜாவை அவள் வரவேற்றால் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை वो यीशु கட்டளையிட்டார் राजा को स्वागत करके और उनके घराने में जो परमेश्वर बड़ा चमत्कार பெரிய ஒரு करते हैं। அற்புதம் நடந்தது और एक बड़ा चमत्कार वहाँ पर கர்த்தருடைய हुआ। நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम का ஆகியால் பாடல்களை விதமாய் சொல்லுகிறது एक गीत भी इस प्रकार कहता है, இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் யாரும் நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் Praise the Lord. Hallelujah. ஆகியால் வேதம் சொல்லுகிறது इसलिए वचन कहता है, எருசலேமின் குமாரத்தி நீ களிகூர் यरूशलेम तू जय जयकार कर, உன் ராஜா உன்னிடத்தில் तेरा வருகிறார் राजा तेरे पास आएगा। அப்போ ராஜா வருகிறார் என்று சொன்னால் तो राजा तेरे पास आएगा, उसके அந்த आगे ராஜாவை நாம் என்ன செய்ய வரவேற்க வேண்டும் उस राजा का हमें स्वागत करना है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम का इमाम। யோவான் 12 அதிகாரம் 12 13 வசனத்தில் நாம் இதை இன்றைக்கு நாம் தியானித்தோம் யோவாन 12 के अध्याय में हमने उसे ध्यान किया। வாசிங்க 12 13 குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ம். அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஆ. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின்
ராஜா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். इन वचनों को हम पढ़ते हैं। இயேசு எருசலேம் வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் அவன் கேள்விப்பட்டு அவரை வரவேற்கும்படி குருத்தோலைகளை பிரித்துக் கொண்டு ஆர்ப்பரித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். बहुत से लोगों ने जब जाना यीशु मसीह यरूशलेम में है, तो वो जो खजूर की डालियां लेकर उनका वेट करने ஆகையால் लगे। உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். इसलिए तेरा राजा तेरे पास आता அப்போ है। நம்மிடத்தில் வருகிற ராஜாவை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் வரவேற்க तो வேண்டும். हमारे पास जो राजा थे पहले हमें उनका स्वागत करना है। அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். उनको जो सम्मान देना चाहिए वो सम्मान देना அவருக்கு है, கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க और வேண்டும். उनको जो आदर देना चाहिए उसे आदर देना அந்த है। வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. Praise God. आया तो आया, ऐसे हमें नहीं रहना है। அல்லேலூயா. 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 அதுக்கு கனத்தையும் மரியாதை நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கு பிரதிபலனை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். उनका आदर और सम्मान उन्हें दे तो परमेश्वर हमें उसका प्रतिफल देने के लिए समर्थ है। இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது दूसरा हम पढ़ेंगे, ராஜா வருகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? जब राजा आते तो हमें क्या करना இல்லைனா है? அவர் எப்படி வருகிறார்? एक तो वो कैसे आते हैं। இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது दूसरा हम देखेंगे லூக்கா 19 அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. लूका 19वां अध्याय 30वां வருகிற वचन। ராஜா ஆ. ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆ. பரலோகத்திலே சமாதானமும் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று ஆ. மிகுந்த சத்தத்தோடு ஆமென். தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, அதாவது ஒரு ராஜா உன்னிடத்துல வருகிறார். ஸ்தோத்திரம். तेरा राजा तेरे पास आता அப்போ है, எப்படி வருகிறார் என்று சொன்னால் और वो कैसे आते हैं? முதலாவது நாம் தியானித்த வருகிற ராஜாவை நாம் கனப்படுத்த வேண்டும், வரவேற்க வேண்டும். पहला हमने ध्यान किया जो राजा हमारे पास आते हैं उनका हमें आदर करना सम्मान இங்கே करना। இரண்டாவது வேதம் சொல்லுகிறது यहाँ दूसरा वचन அந்த है, ராஜா எப்படி வருகிறார் என்று சொன்னால் वो राजा कैसे आते हैं? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். वो Praise the Lord. परमेश्वर के Amen. नाम से आते हैं। Hallelujah. 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 ஆமென். அவர் தனியா வரவில்லை. वो अकेले नहीं आए, வேதம் சொல்லுகிறது वचन कहता அவர் है கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் உன்னிடத்தில் வருகிறார். वो प्रभु के नाम से तेरे पास आते हैं। Hallelujah. Hallelujah. ஆம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे இந்த लोगों, காலை ஆராதனையிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், इस सुबह के आराधना में कहने वाला எப்படி कार्य क्या இயேசு है? கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் சுமந்தது போல, ஸ்தோத்திரம். कैसे यीशु मसीह हमेशा पिता परमेश्वर के नाम को अपने साथ रखते हैं। நாமும் எப்பொழுதும் எங்கே போனாலும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டே நாம் போக வேண்டும். हमने भी हम जहाँ भी Hallelujah. जाए परमेश्वर के नाम को लेकर जाना है। Hallelujah. Hallelujah. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ये कहता இயேசு है கடந்து போகும்போது தனியே போகவில்லை. कि जब यीशु गए तब वो अकेले नहीं அவர் गए, கர்த்தருடைய நாமத்தினால போனார். वो Praise the प्रभु Lord. के नाम से वहाँ पर गए। தேவாதி தேவனோடு கடந்து போனார். वो ஸ்தோத்திரம். प्रभु के साथ वहाँ गए। அதே போல அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாம் தனிமே எங்கேயுமே போகக்கூடாது. ஸ்தோத்திரம். उसी तरह उनका आराधना करने वाले प्रभु Amen. जब हमें भी अकेले कहीं नहीं जाना நம்ம है, இயேசுவை கூடவே கூட்டிட்டு போறோம். हमें Praise the यीशु Lord. को अपने साथ लेकर जाना है। Hallelujah. 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 கர்த்தருடைய Hallelujah. நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम को ही யோவான் 8 அதிகாரம் 16 வசனத்திலே இயேசு விதமாய் சொன்னார். ஸ்தோத்திரம். योना 8 का 16 में यीशु मसीह इस प्रकार कहते हैं। வாசிங்க 8:16 வாசிங்க. 8 का 16 அப்பொழுது நான் நியாயம் தீர்த்திருந்தால் நான் நியாயம் தீர்த்திருந்தால் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஆ. ஏனெனில் ஆ. நான் தனித்திருக்கவில்லை, பாருங்க, நல்ல கவனம். நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதாவும். அவர் சொல்லுகிறார், நான் தனித்திருக்கவில்லை. Praise the Lord. वो कहता है कि मैं अकेला नहीं हूँ, நானும் என் பிதாவுமாய் இருக்கிறோம். Praise the Lord. परंतु मैं और मेरा पिता मुझ அதே में மாதிரி हैं। நம்மளும் தனியா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். उसी तरह हमें भी अकेले नहीं रहना நாமும் है। நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து கூட எப்பொழுது இருக்கிறோம். Praise the Lord. हमें हमारे यीशु Hallelujah. मसीह के साथ रहना அவர் है। சொல்றார், நான் தனியா இருக்கவில்லை. वो ஸ்தோத்திரம். कहता है कि मैं अकेला नहीं பிதா हूँ, என் கூட இருக்கிறார். मेरा ஸ்தோத்திரம். पिता मेरे साथ இதை है। அறிந்துதானே ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் தனியே வரவில்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். और पवित्र Praise the शास्त्र में Lord. कहा गया है कि वो अकेले भी प्रभु के नाम के साथ वहाँ है। யோவான் 17:22 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விதமாய் ஜெபித்தார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்லி. योना 17 के 22 में यीशु मसीह इस प्रकार प्रार्थना करते हैं कि जैसे मैं तेरे संग हूँ वो लोग भी எப்படி मेरे संग रहना பிதாவும் है। இயேசு ஒன்றாய் இருந்தாரோ जैसे पिता और यीशु मसीह एक साथ அதே थे, போல நாமும் இயேசு எப்போதும் ஒன்றாய் இருக்கணும். उसी तरह हम और यीशु मसीह हमेशा साथ रहना இயேசு है। என்ன சொன்னார்? யோவான் 15:5 சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. योना में यीशु मसीह कहते हैं कि मेरे अलावा तुम कुछ नहीं कर सकते, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. मुझसे अलग तुम कुछ नहीं
नहीं कर இப்போ सकते। தாவீது பார்க்க கோலியத்தை மேற்கொண்டு போனா दाऊद जो है वो गोलियत को मारने गया தாவீது ஒரு படை வீரர் பிரேசலாம் और दाऊद जो है वो एक वीर था யுத்தத்துல எப்பொழுது ஜெயிக்கிறவர் तो ஸ்தோத்திரம் युद्ध में जो है हमेशा विजय पाता था யாருக்கும் பயப்பட மாட்டான் और ஸ்தோத்திரம் किसी से वो डरता அவன் नहीं था। யுத்தத்துல ஜெயம் பெறுவான் वो युद्ध में विजय पाता ஆனா அவன் है யுத்தம் போகும்போது என்ன சொல்லிட்டு போவான் தெரியுமா लेकिन जब वो युद्ध में जाता तो क्या कहकर ஒன்னு जाता சாமுவேல் है 17:45 ஆமே ஸ்தோத்திரம் பெலிஸ்தரை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா पहला शमूएल 17 के 45 में क्या कहता है நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் கொண்டு நான் வருகிறேன் वो कहता है कि निंदा करने वाले यीशु के नाम से मैं आया हूँ நான் தனியா கொண்டு வரல मैं பிரேசலாம் अकेला तेरे पास नहीं தனியா आया கொண்டு வரல சண்டை போட வரல சித்தம் போட வரல பிரேசலாம் मैं अकेला तुझसे लड़ने नहीं आया கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் मैं பிரேசலாம் परमेश्वर के नाम के साथ आया அவனுக்கு हूँ கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் और परमेश्वर आपको जय எப்படி देते हैं இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் ஒரு ராஜாவாய் ஆமென் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறது போல ஸ்தோத்திரம் जैसे यीशु मसीह राजा बनकर अपने Amen. प्रभु के नाम के साथ आपके बीच आते எப்பொழுதும் हैं நாமும் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே தான் எதையும் நாம் செய்ய வேண்டும் और उसी तरह हमें भी Amen. किसी भी कार्य को प्रभु के नाम से करना நீங்கள் है கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு காரியங்களை செய்து பாருங்கள் கர்த்தர் அதில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் प्रभु के नाम से आप कुछ कार्य करके देखिए परमेश्वर आपको उसमें विजय இதற்கு दिलाएंगे என்ன செய்யணும் தெரியுமா तो इसके लिए आपको क्या करना ஒரு है கழுதை குட்டியை போல நம்ம மாறணும் हमें गधे के जैसे बनना है ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஒரு கழுதை குட்டியை போல நம்ம மாறணும் praise the एक Lord. गधे के बच्चे जैसे हमें बनना ஆனா है கழுதை குட்டிக்கு மேல இயேசு ஏறி கடந்து போனார் क्योंकि गधे के बच्चे के ऊपर परमेश्वर இந்த वहाँ கழுதை चढ़ குட்டி गए। வெயில் மழை வந்து குளிர் பாராதபடி அது நடு ஆமி ஸ்தோத்திர ரோட்டில் தெருவில் கட்டப்பட்டு இருந்தது वो ஸ்தோத்திரம் गधा का बच्चा जो है बारिश और धूप को देखे बिना जो है वो रास्ते पर बांधा இயேசு गया சொன்னார் அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் praise the यीशु Lord. कहते हैं कि उसे वहाँ से लेकर आओ அதை கட்டவிழ்த்து கொண்டு வந்த உடனே उसे वहाँ पर लेकर आते ही அது என்ன செஞ்சு தெரியுமா उसने क्या किया இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சு वो यीशु को उठाने எங்க लगा போனாலும் இயேசு கூட கூட்டிட்டே போச்சு और जहाँ भी गया यीशु को लेकर गया எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொன்னது போல நாமும் தேவ பிள்ளைகளை நாம் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே தான் எங்கே போனாலும் நாம் கடந்து போக வேண்டும் அவரை நாம் சுமக்க வேண்டும் जैसे यीशु कहते हैं कि प्रभु के नाम से उसी तरह हमें भी उनके नाम से जाना और हर जगह उन्हें उठाकर தாவீது जाना है। சொன்னார் நீ நிந்திருக்க கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று और சொன்னார் दाऊद कहता है कि तू निंदा करने वाले प्रभु के नाम से मैं आया हूँ கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் और परमेश्वर आपको ஆகையால் विजय दिलाते இந்த हैं குருத்துவ ஞாயிறு என்று தேவனுடைய வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே क्रिसमस खजूर की डाली के रविवार में वचन सुनने वाले प्यारे ஒரு लोग ராஜா உன்னிடத்தில் வருகிறார் तेरा राजा तेरे पास आता அந்த है ராஜா வருகிறார் என்று சொன்னார் और वो आ रहे उसका अर्थ क्या நாம் है அவரை கனப்படுத்துவோம் हमें उनका आदर देना அவர் है எப்படி வருகிறார் என்று சொன்னார் और वो कैसे आते हैं உன்னிடத்தில் நம்மிடத்தில் வருகிறார் वो हमारे बीच आते हैं இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வருகிறார் और दूसरा जो है वो प्रभु के नाम से हमारे बीच அதனால आते நாம் हैं தனியா இருக்கவே கூடாது इसलिए हमें कभी अकेला नहीं எப்பொழுதும் रहना है தேவ பிரசன்னத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் हमेशा प्रभु की प्रशंसा के साथ जुड़े ஏன்னா நம்ம जुड़ा தனியா हुआ இருந்தா रहना है சாத்தான் உடனே வஞ்சித்து விடுவான் यदि हम अकेले रहे तो शैतान जो हमारे पास आता வசனம் है சொல்லுகிறது ஆமே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று और சொல்லப்பட்டது वचन कहते हैं शैतान जो है युदास के अंदर घुस गया Praise the Lord. हालेलुया யூதாசுக்குள்ள சட்டையில புகுந்து கொள்ளலாமே युदास के वस्त्र के அவன் अंदर वो नहीं घुसा। பேண்ட்ல அவன் புகுந்து கொள்ளல புகுந்து Praise the Lord. उसके पैंट में वो नहीं गया அவன் எங்கே புகுந்தானா लेकिन वो कहाँ घुसा யூதாசுக்குள் Praise the Lord. युदास के अंदर அப்படி போயிச்சு எடுக்கவே முடியாது Praise the Lord. यदि ऐसा घुसा तो उसे बाहर नहीं निकाल இருதயத்துக்குள் सकते। புகுந்த பிற்பாடு கடினம் தான் Praise the Lord. हृदय के अंदर घुसने के बाद उसे निकालना சிலர் कठिन है। சாத்தானே ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லுவாங்க कुछ लोग कहते हैं कि शैतान मुझे कुछ नहीं कर இல்ல सकता நாம் எப்பொழுதும் தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும் नहीं हमें हमेशा चकित जो है இயேசு கூட இருந்தா உங்களை ஒண்ணுமே செய்யாது Praise the Lord. यीशु यदि साथ रहे तो आपको कुछ नहीं कर सकता எப்போது இயேசு சுமந்து செல்லுகிற ஒரு கழுதை குட்டியாக நாம் மாறுவோம் Praise the Lord. हमेशा यीशु को Amen. उठा के चलने वाले गधे के समान हम बनेंगे அல்லேலூயா ஆகையால் வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் इसलिए वचन कहता அந்த है ராஜா வருகிறார் என்றால் எப்படி வருகிறார் वो राजा कैसे आते हैं முதலாவது உன்னிடத்திலே வருகிறார் पहला जो है वो आपके बीच आते அப்படி हैं வருகிற ராஜாவை நாம் என்ன செய்ய வேண்டும் तो आने वाले राजा का हमें क्या நாம் करना கனப்படுத்த है வேண்டும் हमें उनका आदर करना இரண்டாவது है அந்த ராஜா எப்படி வருகிறார் और अगला जो राजा कैसे आते கர்த்தருடைய हैं நாமத்தினாலே வரும் ராஜா वो प्रभु के नाम से आते हैं ஆமென் மூன்றாவதை நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखेंगे மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க मरकुस का किताब 11 अध्याय 11वां वचन ஆமென் அப்பொழுது இயேசு ஆ. எருசலேமுக்கு வந்து ம். தேவாலயத்தில் பிரவேசித்து ம். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து
சாயங்காலம் ஆனபோது ஆ. 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஆமென். பாருங்க, இங்க நான் வாசிக்கிறோம் 10 வசனத்துல இருந்து வாசிங்க, 10ல இருந்து. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ம். நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆ. ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆ. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆ. ஆர்ப்பரித்தார்கள். ம். அப்பொழுது இயேசு ஆ. எருசலேமுக்கு வந்து எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது ம். 12 கூட ஆமென். பெத்தானியாவுக்கு போனார். பாருங்க, ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். वो होशना करके उनका स्वागत किए। அதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து. तब यीशु जो यरूशलेम पहुंचकर मंदिर में आए। அப்ப அந்த ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் வருகிறார் என்றால் அவர் எப்படி வருகிறார்? ஸ்தோத்திரம். तो राजा जो है वो कैसे आते हैं? மூன்றாவது பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तीसरा हम देखते हैं அவர் தேவ ஆலயத்தில் வரும் ஒரு ராஜா. Praise the वो Lord. परमेश्वर के भवन में आने वाला Hallelujah. राजा है। Hallelujah. Hallelujah. அவர் எங்கே எப்படி வருகிறார்? वो ஸ்தோத்திரம். कैसे आते हैं? அந்த ராஜா எப்படி வருகிறார்? ஸ்தோத்திரம். वो राजा कैसे முதலாவது आते हैं? உங்களிடத்தில் வருகிறார். पहले वो हमारे बीच இரண்டாவது आते हैं। கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார். दूसरा परमेश्वर के नाम से आते हैं। மூன்றாவது அவர் எங்க வருகிறார் என்று சொன்னார். तीसरा वो कहाँ आते அந்த हैं? ராஜா எங்க வருகிறார்? वो कहाँ आते பாருங்க, हैं? எருசலேமுக்கு போனார், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், அந்த வரவேற்பை பெற்றவர் அப்படியே போகாத ஸ்தோத்திரம். और ये यरूशलेम में Amen. जाकर जो उनका जय जयकार अंगीकार करके वैसे चले नहीं गए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஆலயத்துக்குள் வந்தார், कि वो मंदिर में आए அப்படியே சுற்றி பார்த்தார். और वो वहाँ पर ऐसे देखे। இது கொஞ்சம் அப்படியே கற்பனை யோசிங்க. आप इसे विचार में ராஜா இங்க लाइए। வந்திருக்கிறாரு, एक राजा यहाँ पर आए அப்படியே हैं சுற்றி பார்த்துட்டே இருக்கு. और वो हमें देख रहे हैं। கொஞ்சம் அதை நீங்க இமேஜ் பண்ணுங்க. उससे आप विचार कीजिए। ஆராதனைக்கு வந்து போனவங்க இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். कैसे तो आराधना में आए गए ऐसे எனக்கு नहीं ஆராதனைக்கு देखा। போறோம்னா கர்த்தர் இங்க வருகிறார். यदि आराधना में गए तो परमेश्वर हमारे बीच அந்த आते வசனம் हैं। எவ்வளவு அருமையா சொல்லுது कि பாருங்க. वचन कितना अच्छे से कहता है சுற்றி பார்க்கிறார். कि वो घूम फिर के देखते हैं, எல்லாரும் சுற்றி பார்க்கிறார். सबको फिर कर देखते யார் हैं। எதை போட்டிருக்காங்க, எழுது கொண்டு வந்து அதை அவர் பார்க்கிறார். किसने क्या लाया किसने क्या पहना वो नहीं देखते। ஹalleluya. Hallelujah. உங்களுடைய மனதின் நிலைமைகளை அவர் அப்படியே சுற்றி और आपके பார்க்கிறார். मन की स्थिति को वो देखते இன்றைக்கு हैं। இந்த மகள் இந்த தேவனோடு வந்திருக்கிறார். आज ये बेटी इस जरूरत के साथ இன்றைக்கு இந்த आई है। சகோதரன் இந்த தேவனோடு வந்திருக்கிறார். आज ये भाई इस जरूरत के साथ आया என்று है। சொல்லி நீங்க சுற்றி அவர் பார்க்கிறார். Praise the Lord. ऐसे वो सबको घूम फिर के देखते நினைக்கிற என்னை हैं। பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை என்று आप சொல்லி. ये सोचते हैं कि मुझे देखने के लिए कोई இல்ல, नहीं। உன்னை அழைத்த ராஜா உன் ஆலயத்துல வந்து உன்னை சுற்றி பார்க்கிறார். आपको पुकारे परमेश्वर जो आपकी कलीसिया में आकर आपको அவர் देखते உங்களிடத்தில் हैं। எப்படி வருகிறார்? वो சொல்லுங்க. आपके बीच कैसे आते हैं? வேதம் சொல்லுகிறது, ஆமென், தேவ ஆலயத்தில் வரும் ஒரு ராஜா. Praise the वो Lord. जो वचन Amen. कहता है कि परमेश्वर के भवन में आने वाला இதை राजा। கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஸ்தோத்திரம் 18 வருஷமாக ஒரு கூலியா இருந்த ஒரு சகோதரி நாம் வாசிக்கிறோம். लूका 13वें अध्याय में हम एक स्त्री को देखते हैं। இயேசு ஸ்தோத்திரம் போதகம் பண்ணின பிற்பாடு அப்படியே அவர் சுற்றி பார்க்கும் பொழுது यीशु ஸ்தோத்திரம், जो वहाँ पर प्रचार करने के बाद ऐसे जब वो घूम फिर के देखते அவர் அந்த हैं, கூலியை கண்டு தமிழத்திலே அழைத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவளுக்கு அங்கே சுகத்தை கொடுத்ததை நாம் वो பார்க்கிறோம். उस कुबड़ी स्त्री Praise को the Lord. देखकर अपने पास पुकार कर उसे चंगाई दिलाते हैं। ஆமென். வேதம் சொல்லுகிறது 18 வருஷமாய் சாத்தான் அந்த சகோதரியை கட்டி வைத்திருந்தார். वचन कहता है कि 18 वर्षों से शैतान उस स्त्री को ஆனால் चंगा இயேசு किया அவளை था। சுற்றி பார்த்து அவளுக்கு அந்த இடத்துல விடுதலை கொடுத்து ஒரு ஆபிரகாமின் சந்ததியா கர்த்தர் அவளை மாற்றினதை நாம் लेकिन பார்க்கிறோம். परमेश्वर जो है उसे चंगा करके उसे छुटकारा देकर उसे अब्राहम के वंशज बनाते हैं। யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. यूहन्ना पहला अध्याय का 26वां वचन कहता யோவான் है, இவ்விதமாக சொல்லுகிறார், நீங்கள் அறியாதவர் ஒருவர் உங்களிடத்திலே வந்து உங்கள் நடுவில் இருக்கிறார். यूहन्ना इस प्रकार Amen. कहता है कि तुम जिसे पहचानते हो Hallelujah. तुम्हारे बीच आया है। நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். तुम जिसे जानते नहीं पहचानते नहीं हो तुम्हारे बीच आया है। நீங்க அதனால நம்ம ரொம்ப ஆமென் ஸ்தோத்திரம் புரிய வேண்டும், நாம் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து நிற்கிறார். इसलिए हमें ये समझ लेना है कि जहाँ हम आराधना करते हैं परमेश्वर वहाँ पर आए हैं। வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலயத்தை அவர் சுற்றி பார்த்தார். वचन कहता है कि वो उस मंदिर को वहाँ पर देखे। தேவ ஆலயத்தில் வருகிற ஒரு ராஜா. तो परमेश्वर के मंदिर में आने वाले முதலாவது राजा, உன்னிடத்தில் வருகிற ராஜா, पहला जो है आपके पास आने वाला இரண்டாவது राजा, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா, दूसरा प्रभु के नाम में आने वाला राजा, மூன்றாவது தேவ ஆலயத்தில் வருகிற ஒரு ராஜா. तीसरा जो परमेश्वर के भवन में मंदिर में आने वाला ஆமென். राजा। ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், சகரியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொன்னார், इसलिए वचन में जकरिया भविष्यद्वक्ता कहता है சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களிகூரு कि ஸ்தோத்திரம். हे सिय्योन
सियोन तू मगन कर, ஓ உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி तेरा राजा तेरे पास आया ஆக அந்த है। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इसलिए सुबह की आराधना இந்த में வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒன்றொன்றையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக इस இருக்கிறார். वचन को सुनने वाले आपके ईश्वर में परमेश्वर हर एक कार्य को पूरा करेगा। கடைசியா ஒன்று சொல்லி நாம் ஜெபத்தை நேர கடந்து अंत செல்வோம். में कहकर हम प्रार्थना की ओर சுவிசேஷ 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். मत्ती पहला अध्याय 22 वचन। வாசிங்க 22ஆம் வசனத்தை. தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது கர்த்தராலே உரைக்கப்பட்டது பாருங்க, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதற்கு அர்த்தம் என்ன ஸ்தோத்திரம்? इसका अर्थ क्या है? இந்த ராஜா முதலாவது உன்னிடத்தில் வருகிறார், ये राजा जो पहले आपके पास आया, இரண்டாவது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார், दूसरा प्रभु के नाम से आया, மூன்றாவது தேவ ஆலயத்தில் வருகிறார், तीसरा जो परमेश्वर के मंदिर में आया, நான்காவது தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி அவர் வருகிறார். और चौथा जो भविष्यद्वक्ता के वचन जो पूरा होने के लिए वो आए। ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசன வசனங்களை அவர் நிறைவேற்றுகிறார். और परमेश्वर दिए भविष्यवाणी को पूरा करने के लिए இன்னைக்கு वो आए। ஒன்றொன்றும் உலகத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. Praise और God. आज सभी Amen. एक एक करके दुनिया में पूरा हो रहा है। கொள்ளை நோய், கஷ்டம், அது பஞ்சம், அது இது எல்லாம் மாட்டிட்டு தான் இருக்கு உலகத்தை. Praise God. महामारी, कष्ट, कंगालपन और ऐसे Amen. पूरे दुनिया को ऐसे हो रहा है। ஹalleluya. Hallelujah. ஸ்ரீலங்காவை பார்த்தால் அங்கே பஞ்சம், பலவிதமான அரசியல் குழப்பங்கள். ஸ்தோத்திரம். और श्रीलंका में देखें तो वहाँ पर कंगालपन और सरकारी ஒரு கொள்ளை நோய் போயிட்டு யுத்தம், பிரேஷல், ரஷ்யா உக்ரைன் யுத்தம், பிரேஷல். महामारी समाप्त हुआ तो रशिया यूक्रेन का இப்ப திரும்ப நாலாவது ஒரு என்னது வைரஸ் வரும் என்று சொல்லி அரசாங்கம் இப்பவே எச்சரிக்கை ஸ்தோத்திரம். और चौथा वायरस भी आने वाले करके सरकार जो अभी से वहाँ सतर्क இதெல்லாம் हो रही है। தீர்க்கதரிசிகளால் ஆமென் ஸ்தோத்திரம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் அந்த ராஜா வந்திருக்கிறார். ये सब भविष्यद्वक्ता द्वारा जो कहा है वो पूरा होने के लिए वो राजा है। இயேசு ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா வார்த்தை நிறைவேற்றதான் அவர் இந்த உலகத்துல வருவார். यीशु जो है इतनी आमीन. सारी वचन पूरा करने के लिए इस दुनिया में आएंगे அவர் வந்தது நோக்கம் அதுதான் और ஸ்தோத்திரம். उनके आने का लक्ष्य है தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை நிறைவேறுகிறது. भविष्यद्वक्ता से कही हर एक बात पूरा होने के ஆகையால் लिए। இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான इसलिए தேவனே, सुबह के समय सुनने वाले प्यारे இந்த लोगों வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே और इस वचन को सुनने वाले आपके जीवन வேதம் में சொல்லுகிறது, உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். वचन कहता है कि तेरा राजा तेरे पास आएगा வந்திருக்கிற ராஜாவை நாம் எப்படி வரவேற்கிறோம்? और जो राजा आए उनको हम कैसे स्वागत எப்படி இயேசு करेंगे? கர்த்தருடைய நாமத்தினால அவர் கடந்து போனார். ஸ்தோத்திரம். जैसे यीशु मसीह प्रभु के नाम से गए அவருடைய நாமத்தினால் நாம் எல்லாவற்றிலும் கடந்து சென்று நாம் ஜெயத்தை उसी பெற்றுக்கொள்வோம். तरह हमें भी प्रभु का नाम लेकर जो हर चीज में विजय அவர் पाना தேவ है। ஆலயத்தில் வருகிற ஒரு ராஜாவா இருக்கிறார். और वो प्रभु के मंदिर में आने वाला राजा है மாத்திரமல்ல தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். और जो है भविष्यद्वक्ता से कहा जो है पूरा होने के लिए सब हुआ தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி வருகிற ஒரு ராஜாவா இருக்கிறார். और भविष्यद्वक्ता से कहा पूरा होने के लिए वो राजा है। கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தி परमेश्वर का எங்களுக்கு धन्यवाद தந்த कहकर, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி परमेश्वर में इस वचन के लिए धन्यवाद कहकर எல்லாரும் நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். हम सब परमेश्वर का महिमा करेंगे।